நீ மரணிக்கும் போது உன் கண்கள் மூடப்படும். உன்னை சுற்றி இருந்த மனிதர்கள் அழுது கொண்டு புறப்படுவார்கள். இதுவரை உன்னுடன் இருந்தவர்கள் இனி அங்கு உன்னோடு இருக்கப் போவதில்லை. இனி நீ மட்டும் தனிமையில். ஒரு பள்ளம், அதுவே உன் வீடு. அங்கு உன் வாழ்க்கை இருளிலும் அமைதியிலும் மூடப்படும். ஆனால் அந்த அமைதி சாந்தி அல்ல. அங்கு உன்னை சந்திக்க வரும் முதல் விருந்தினர்கள் 2 மலக்குகள். மரணத்திற்கு பிறகு முதல் வினாக்கள். யார் உன் இறைவன்? யார் உன் நபி? என்ன உன் தீனம்? உன் நாவே பதில் சொல்கிறது. ஆனால் இந்த நாவு, அது உன் வாழ்க்கையின் பிரதிபலிப்பு. நீ இறைவனை உணர்ந்து வாழ்ந்தாயா? சத்தியவானாக வாழ்ந்தாயா? அந்த கணங்களில் தெரியும். உன் சிறிய ஜன்னத்து தோட்டமாகவும் இருக்கலாம், அல்லது ஒரு நரக குழியாகவும் இருக்கலாம். உன்னோடு இருந்த உறவுகளும் உனக்கு சொந்தமான செல்வங்களும் உன்னை விட்டுவிடும். நீ விரும்பிய உன்னுடைய மங்களூர் மற்றும் கார்கள் உன்னை விட்டுவிடும். உன்னோடு வரும் ஒன்றே ஒன்று, உன் அமல்கள். இப்போது சொல், அந்த கப்பலில் ஒளி வருமா அல்லது இருள் மட்டுமா? ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும்.